மகிழினி, ஸ்வேதா எங்க இருக்கான்னு காட்டு. அவளை ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன், வாங்க போலாம். எங்க ஸ்வேதா? இங்கதான் கட்டி போட்டுட்டு வந்த, அதுக்குள்ள எங்க போனானே தெரியலையே. எங்க அவ? நான் அவளை ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் வந்தேன். சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. எப்படி தப்பிச்சு போயிருப்பா? மகிழினி, அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. நீ வாசல்ல தானே இருந்த, உன்னை தாண்டி அவ எப்படி வெளியே போவா? அதுதான் எனக்கும் புரியல. ஆதி, மகிழினி கண்டிப்பா போய் சொல்ல மாட்டா. இங்க என்னமோ நடந்திருக்கு. அவ இங்க இருந்தா தானே தப்பிச்சு போறதுக்கு. அவதான் ஏற்காட்டுக்கு வரவே இல்லையே. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை மகிழினி? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு ஸ்வேதா தான் காரணம்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஸ்வேதா மேல ஒரு வெறுப்பு இருக்கு. என்னைக்கு எங்க அம்மா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்ப இருந்தே ஸ்வேதா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க. ஆதி, ஆதி, நான் ஸ்வேதாவை என் கண்ணால பார்த்தேன். அவ கூட நான் சண்டை போட்டேன். மதிய கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மைதான்னு அவ வாயாலேயே அவ ஒத்துக்கிட்டா. அவளை இங்க வச்சு வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பலான்னு நான் முயற்சி பண்ணேன். அப்ப என் போன் அவ தட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவ கையை கட்டி போட்டு அவளை ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஆனா நீ வர்றதுக்குள்ள அவ தப்பிச்சு போயிட்டா. நான் சொல்றது அத்தனையும் உண்மை ஆதி. அதை நம்ப முடியாதுன்னா அது உன்னோட முட்டாள்தனம். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. போதும் மகிழினி, உனக்கு யாரையுமே பிடிக்காது. எங்க அம்மா பிடிக்காது, ஸ்வேதாவை பிடிக்காது, ஏன் என்னைய உனக்கு பிடிக்காது. போக போக உனக்கு ஒன்னையே பிடிக்காம போகும். ஆதி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? காரணம் இல்லாம மகிழினி இப்படி ஒரு பொய்ய சொல்ல மாட்டா. நீ பள்ளத்துல விழுந்ததுக்கு ஸ்வேதாவே ஒரு காரணமா கூட இருக்கலாம் இல்லையா? இங்கதான் மந்திரம் அது இதெல்லாம் பண்றாங்களே, அவங்க உதவியோட ஸ்வேதா ஏன் அப்படி பண்ணிருக்க கூடாது? ஓஹோ, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ரெண்டு பேர் ஏதாவது சென்ஸோட தான் பேசுறீங்களா? இங்க பாருமதி, இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மகிழினி தான் காரணம் நான் சொல்றேன். அது உன்னால ஏத்துக்க முடியுமா? என்னடி அவ்வளோ தைரியமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன லாக் பண்ணி வச்சுட்டு போனியே? நான் தப்பிச்சு வெளியில போயிருக்க மாட்டேன், இங்க பக்கத்துல தான் இருப்பேன்னு தேட கூடவா உனக்கு தோணல? சரியான முட்டாள்டி நீ. ஆதி உன்னை திட்டினதும் எமோஷனல் ஆகி தேடி பிடிக்காம கோட்டை விட்டுட்டல. இந்த லவ் பண்றவங்களோட வீக்னஸே இதுதான். ஏண்டி, நீ ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போனா அப்படியே அமைதியா இருந்துருவேன்னு பாத்தியா? என் போனை டச் பண்ணி ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி டூப்ளிகேட் சாவி போட்டு வெளியில வந்துட்டேன். ஆதி எப்படி என்ன விட்டு கொடுக்காம பேசிட்டு போனான்னு பாத்தியா? அதுதாண்டி ரத்த சொந்தங்கிறது. அந்த உரிமையோட தான் நான் ஆதி அடைய போராடிட்டு இருக்கேன். உனக்கும் அந்த மதிக்கும் ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன்டி. கம் கம். என்ன அடைய இது? என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? யாராவது பார்த்தா பிரச்சனையா இருப்போது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதியா, பயப்படாத உட்கார்.
ரிசர்ட் ஆள் கிட்ட கேட்டு இந்த இடத்த செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆ இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்த இடமும் தெரியாம தடமும் தெரியாம போயிட்டே இருக்கலாம். சீக்கிரமாயா பேசிட்டே இருக்காத, உட்காந்து ஆரம்பி. உட்கார். என்னய்யா நீ குடிக்கிறதுனாலே உனக்கு மூளை வேற லெவல்ல வேலை செய்யும் போல் இருக்கு. நல்ல இடம் தாயா இது. நாட்டு சரக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி காட்டு சரக்க இப்பதான் முதல் தடவை ட்ரை பண்ண போறேன். உடம்புக்கு கெடுதல் பண்ணாதுன்னு வேற சொன்னான். என்ன உன்னை விட்டு தனியா அடிக்கிறது நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அதான் தெரியுமே, இப்படி தாயா ஆரம்பிக்கும். ஆனா இந்த வேலையே எனக்கு வேணாம். என்னை விட்டுட்டு அடிக்கிற வருத்தத்துக்கும் சேர்த்து நீயே ஃபீல் பண்ணி அடி. நல்லா அடிச்சுக்க பார்ட்னர். யோ யோ என்னையா தேடிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். தண்ணி பாட்டில் எடுக்காம வந்துட்டேன். அப்புறம் இது என்ன? இதுதான் சரக்கு. சரி நீங்க ஒரு நிமிஷம் இரு. டக்குன்னு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க பார்ட்னர். யாராச்சும் வந்தா நான் தான் சரக்கு அடிக்கிறேன்னு என்கிட்ட சண்டைக்கு அதெல்லாம் வந்துருவோம். ஒண்ணும் ஆகாது, பயப்படாம உட்கார வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாயா. ஓ இவன் போனா எப்ப வருவான்னு தெரியலையே. இந்த மிச்சரையாவது திம்போம். அதே அதே எங்கடா இருக்க? என்ன யாரையுமே காணோம். எங்க போனா? நமக்கு தேவை தண்ணி. தண்ணி இருக்கு, எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எப்படி இருக்கு பாட்டிலு? என்னமோ ஸ்டைலுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப பழசா இருக்கும் போல் இருக்கு. வெள்ளை வெளர்னு பார்க்க சும்மா சிறப்பா இருக்க. அப்படியே குடிப்போம், தண்ணி வேண்டாம். ஐயோ வெண்ணிலாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா கும்முன்னு கும்மி எடுத்துருவாளே. வேண்டாம் வச்சிருவோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. யோ சீக்கிரம் வாயா வா. உன்னோட என் பொண்டாட்டி வர்றதுக்குள்ள நான் ரூமுக்கு போய் ஆகணும். ஏன் எப்படி ரூம் போய் அடிதான் வாங்க போற? அதுக்கே எவ்வளவு அவசரப்படுற? நேரத்தோட போய் அடி வாங்கத்தான், வேற எதுக்கு? ஆள பேரு. சரி ஓபன் பண்ணு. ஓபன் டக்குன்னு ஓபன் பண்ணி கொடு. இதெல்லாம் எனக்கு தேவைதாயா.